வேற என்ன வாங்கிட்டு வரது? வேறனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வேற எதனா எக்ஸ்பென்சிவா வாங்கிட்டு வந்திருக்கணும்ல. எக்ஸ்பென்சிவா? டேய், யாரா அவங்க சாமிக்கு வச்சிருந்த பூ எடுத்தது? ஐயோ அம்மா, நான் இல்ல. சாரிடா, என்னாலதான் நம்ம இந்த வேலண்டைன்ஸ் டேவே செலிப்ரேட் பண்ண முடியாம போயிடுச்சு. இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணலாமா? எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கே செலிப்ரேட் பண்றோம். எப்படி? ஹாப்பி ரோஸ் டே, ஹாப்பி டெடி டே, ஹாப்பி சாக்லேட் டே. கண்ண மூடு. ஏன் லேட் ஆகுது? என்னடி சொல்லிட்டு வந்த? ஏமா எங்க போற? ரேஷன் கிடைக்குதா? என்னமா நீ இவ்ளோ வேகாத வெயில்ல ரேஷன் கடைக்கு போறேன்னு சொல்ற? நான் போயிட்டு வரேன். நீ எனக்கு ஏதாவது பஜ்ஜி போண்டான்னு சூடா சுட்டு வை. நீ ரெஸ்ட் எடுமா. எவ்வளவு பொறுப்பான புள்ளிய பேத்து வச்சிருக்கேன். இதுதான் நீ ரேஷனுக்கு போற லட்சணமா? அது வந்துமா மா, எனக்கு இவன் யாருன்னு தெரியாதுமா. ஏதோ பிராங்க் வீடியோ நடிக்கணும்னு கேட்டான், அதனாலதாம்மா சரின்னு சொன்னேன். நீ வேணா அங்க பாரு, அந்த செடிக்குள்ள கேமரா இருக்கா, அதுல கேமரா வச்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோமா. ஆமா ஆமா ஆண்டி, அங்க பாருங்க கேமரா இருக்கு. ஆமாமா. ஏண்டி பிராங்க் வீடியோவா இருந்தாலும் இப்படி முன்னப்பனே தெரியாத வீடியோ நடிப்பாங்க? லவ் பண்ற பையனா இருந்தாலும் பரவாயில்ல. என்னம்மா சொன்ன? லவ் பண்ற பையனா இருந்தா பரவாயில்லையா? அம்மா, நீ சொன்னா எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல, அதனாலதாம்மா இப்படி சொன்னேன். நிஜமாவே நானே இவனும் லவ் பண்றோம். நிஜமா? எப்படி உன் வாயிலிருந்து உண்மையை வர வச்சனா? ஏண்டி வீட்டுக்கு வா நாய. ரேஷன் கடை போட்டு 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 9 ஏ சௌந்தர்யா, என்னம்மா? என்னடி மறைக்கிற? ஒண்ணு இல்லையே. ஏய் இப்பதான் பண்ணிட்டு இருந்தே, என்ன பண்ணிட்டு இருந்த? மா ஒண்ணு இல்லம்மா. கட்ரி. ஏய் என்ன லவ் லெட்டரா? லவ் லெட்டரா? குடி குடி லெட்டர் குடி. ஃப்ளேம்ஸ். ஓஹோ, லவர்ஸ் டே வருது, ஃப்ளேம்ஸ் போட்டு ஒர்க் அவுட் ஆச்சுனா போய் ப்ரோபோஸ் பண்ணலாம்னு பாக்குறியா? ஐயே மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எப்ப பாரு நீ சந்தேக பார்வையில தான் பாத்துட்டு இருக்க, கொஞ்சம் கூட மாத்தி பார்க்கவே மாட்டியா? இங்க பார், யார் பேர் இருக்கு? பானு பிரியா. உன் பேர் போட்டு தான் ஃப்ளேம்ஸ் பாத்துட்டு இருக்கேன். என் பேரோட ஸ்பெல்லிங்கா இது? ஆமா, ஃப்ளேம்ஸ்ல உண்மையா போயான்னு பாக்குறதுக்காக தான் இது போட்டு பாத்துட்டு இருக்கேன். சரி என்ன வந்துச்சு? அதுக்குள்ள தான் நீ வந்து புடிங்கிட்டியே. பாப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 ஃப்ளேம்ஸ்ல உண்மைதாமா. இங்க பாரு, உனக்கு எனக்கு அஃபெக்ஷன் தான வந்திருக்கு. இல்ல, கரெக்ட்டா எனிமீன் வந்திருக்குது. அப்ப எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு போல. ஏய் கண்டத கிரிக்கெட்லாமே, போய் மாங்க வாங்கிட்டு வா. பானு பிரியா பேர பாரு.
அம்மா அம்மா இல்லடி எனிமி. சௌந்தர்யா, ஏய் சௌந்தர்யா, என்னடி உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்படியே ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்க. நாளைக்கு ப்ரப்போஸ் டேல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஆளை கூப்பிட்டுட்டு டேட்டிங் அவுட்டிங்லாம் போயிருக்காங்க. ஆனா எனக்கு தான் பிக்கப் டிராப் பண்றதுக்கு கூட ஆளே இல்ல. ஏன் உனக்கு யாரும் ப்ரப்போஸ் பண்ணலையா? அதெல்லாம் இல்ல, எனக்கும் ப்ரப்போஸ்லாம் வந்துச்சு. என்ன உனக்கு இதெல்லாம் பிடிக்காதேன்னா நான் யாரையுமே அக்செப்ட் பண்ணல. ஏய் நான் எப்படி சொன்னேன் இதெல்லாம் பிடிக்காதுன்னு? என்னம்மா சொல்ற? நீ லவ்வுக்கு சப்போர்ட்டா? உன் வயசுல இருக்கும் போது நானும் ஒரு பையனை காதலிச்சேன். உங்க தாத்தாக்கு எங்க காதல் பிடிக்காம அவர்கிட்ட இருந்து என்னை பிரிச்சு உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனா இன்னும் அவர் என் மனசுல வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. மா, இத நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா? ஒரு நிமிஷம் இரு. டேய், உடனே மேல வாடா. யாருக்கு நீ ஃபோன் பண்ற? யார கூப்பிடுற? இரு. சவுண்டு வணக்கம் ஆண்டி. டேய், நம்ம ப்ரப்போஸ் டே அன்னைக்கு ஓடி போலான்னு பிளான் பண்ணோம்ல. இல்ல இப்ப இல்ல, அதெல்லாம் இப்ப தேவையே இல்லடா. எங்க அம்மாவே லவ்வுக்கு சப்போர்ட் தானா, அது முன்னாடியே சொல்லாம விட்டுட்டாங்க. நீ எதுக்கு கவலைப்படாத, உன் வீட்ல எங்க அம்மா வந்து பேசுவாங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. இவர் பேரு தான் நந்தா. நானே இவரும் தான் லவ் பண்றோம். எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிரு. மௌனம் சம்மதம் தான். ஓகே. சாரி சௌந்தர்யா, உங்க ரெண்டு பேரும் என்னால சேர்த்து வைக்க முடியாது. தம்பி, உங்க சொந்த ஊரு நாமக்கல்ல இருக்கிற பழையபாளையம் தானே? உங்க அப்பா பேரு ரங்கசாமி. 4 ஏக்கர் நிலம், 2 கிணறு, 80s மாடல் புல்லட்டு. அப்புறம் அவருக்கு நெஞ்சில ஒரு வெட்டுக்காயம் கூட இருக்கும்ல. ஆண்டி இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? சௌந்தர்யா, நான் சின்ன வயசுல ஒருத்தன் லவ் பண்ணேன்னு சொன்னேன்ல, அது உங்க அப்பாவை தான். இதுதான் எங்க காதல் கதை. ஆமா, அது இவங்க அப்பா தான். உனக்கு எப்படி தெரியும்? அதே கண்ணு, அதே மூக்கு. என்ன மன்னிச்சிட்டு சௌந்தர்யா, உன் வாழ்க்கையில நானே ஒரு எதிரியா வருவேன்னு நினைக்கல. அப்ப அவ கேட்டதான் சொல்லுப்பா. டேய், உங்க அப்பா. இரு. அந்த நாய் தான் கூப்பிடுறான். யோ நைனா, யார் அனுப்பியிருப்பா? அடி பாவி. சௌந்தர்யா, ஏய் சௌந்தர்யா. என்னம்மா? ஓஹோ, மகாராணிக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஏண்டி வீட்டுக்கே gift வர வச்சு அது இருக்க சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு கேஷுவலா வர? என்ன சொல்ற? இந்தா நீயே தின்னு, நான் அதுக்கு வேற கத்துவேன். சை, அது இல்ல. என்னடி இது? அப்லோட் ஆயிடுச்சா? எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு பாரு. அடி சிறுப்பால. ஏண்டி ஒரே ஒரு ரீல்ஸ் போட்டு மொத்த குடும்ப மானத்தையும் வாங்கிட்டல? ஏண்டி ஒரு பையனோட கட்டி பிடிச்சு ரீல்ஸ் போட்டதுல தைரியம் வந்து என்கிட்ட எவ்வளவு லைக்ஸ் வந்து பாக்க சொல்றியா? உனக்கு எவ்வளவு தைரியமா? என்னை எப்பவுமே பேச விடாம இப்படி அடிச்சுதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். எப்பவும் உன் ஆசையை என் மேல திணிக்கிறியே, என்னைக்காச்சும் ஒரு நாள் என் ஆசை என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா? எனக்கு ஏதாச்சும் வேணும்னா அம்மானு ஓடி வருவேன். நீ சும்மா பேச்சுக்காவது என்னம்மானு ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா? அப்படி கேட்டிருந்தா உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். ஆனா நீதான் ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. சரி, இப்ப கேக்குறேன், சொல்லுமா.
நம்ம குடும்பத்துக்கு இந்த காதல் கீதல்லாம் சரிப்பட்டு வராது. நாங்களா ஒருத்தன் கைய பிடிச்சு குடுக்குற வரைக்கும் நீ எவன் கைய பிடிச்சிட கூடாதுன்னு சொன்னியே, உனக்கு ஞாபகம் இருக்கா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க ஆளு கூட போய் நல்லா ஊரை சுத்திட்டு ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் போடும்போது எனக்கும் இரு எனக்கும் அந்த ஆசையெல்லாம் வந்துச்சு. ஆனா அதெல்லாம் பண்ணாம நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்ன நானே ஏமாத்திட்டு இருக்கேன். தெரியுமா உனக்கு? இந்த கிஃப்ட்டும் இந்த சாக்லேட்டும் யார் அனுப்பிச்சிருக்கான்னு நீ நினைக்கலாம். ஆனா இதெல்லாம் எனக்கு நானே அனுப்பிச்சுக்கிட்டது தெரியுமா? ஒரு வயசு பொண்ணு ஆள் இல்லாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? 18 வயசுல கல்யாணம் பண்ண உனக்குலாம் எங்க தெரிய போகுது? என்ன மன்னிச்சிரு சௌந்தர்யா, நீ இவ்ளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியாது. உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்த வேளை சாப்பிட சோறு இல்ல, இருக்க சொந்தமா ஒரு வீடு இல்ல, படிச்சுட்டு 5 வருஷமா வீட்டுல இருக்குமே ஒரு வேலை இல்ல அப்படின்னு எனக்கு நினைச்சிருப்பியா நீ? உனக்கு லவ் பண்ண ஆள் இல்ல ஒரு கேடு. ஏடி இவ்வளவு பெரிய டயலாக நீ சென்டிமெண்டா வேற பேசியா? நீ நீ சீக்கிரம் கீழே மேல வாடா. உன் சொந்த ஊரு நாமக்கல் இருக்க, சொந்த ஊரு நாமக்கல்ல இருக்க பழைய பாளையம். ஆமா அப்படியே சொல்லுவீங்களா? ஏய் நீ அந்த சட்டையை விடு, நீ அதெல்லாம் ஒண்ணுமா, நான் ஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மட்டும்